நேரம் நமக்கானதுங்க. ஏன் சொல்றேன்னா, 2023 முடிய போகுது. இன்னும் ஒரு 10 நாள்ல முடிஞ்சிடவே போதும். நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா, 2000 கண்டிப்பா டிசம்பர் முடிஞ்சு 2024 ஸ்டார்ட் ஆயிடும். அப்படியே நினைச்சிட்டே இருப்போம். 2024 முடியும். 2025 முடிஞ்சிரும். பட் டைம் மட்டும் முடிஞ்சுட்டு காலம் மட்டும் முடிஞ்சு போயிட்டே இருக்கும். பட் நமக்கு அந்த நேரம் மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. என்ன பிரச்சனைன்னா, நமக்கு வந்து அதுல ஓவர் திங்கிங் அதிகம். அத பத்தி நம்ம ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கணுமே தவிர, அத செயல்படுத்தவே மாட்டோம். இதுதான் பிரச்சனையே. கண்டிப்பா அந்த நேரம் நம்ம திங்க் பண்ணி ஓவரா திங்க் பண்ணி, நமக்கு அந்தோடைய ஒரு டைம் மட்டும் போயிட்டே இருக்கும். பட் நம்முடைய ஆசைகளும், நம்ம கனவும் வந்து நிறைவேறாம அப்படியே இருக்கும். பிரச்சனை என்னன்னா, நமக்கு வந்து டைம மேனேஜ்மென்ட் பண்றதில்ல. அப்படி மேனேஜ்மென்ட் பண்ணாம இருக்கும்போது, நமக்கு இந்த ஓவர் திங்கிங் இந்த பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த பாதி பேர் சக்சஸா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அவங்க டைம் வந்து மேனேஜ்மென்ட் பண்ணுவாங்க. டைம மேனேஜ்மென்ட் பண்ணாவே ஓவர் திங்கிங் வராது. ஓவர் திங்கிங் வந்தாவே சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷம் இருந்தாவே பிரச்சனை இல்லாம அவாய்ட் பண்ணலாம். கண்டிப்பா இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நமக்கு வந்து அந்த பிரச்சனைலருந்து, அந்த ஓவர் திங்கிங்லருந்து அந்த பிரச்சனைலருந்து நம்ம வந்து தவிர்ச்சிடலாம். 2வது ஒரு விஷயம் என்னன்னா, டைம் மேனேஜ்மென்ட் பண்றவங்க ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கான டைம பார்த்து செய்ய மாட்டாங்க. அந்த டைம நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட் எடுத்துக்கினா தான், நம்ம அடுத்த மணி நேரத்த எடுக்க முடியும். அந்த மணி நேரத்த எடுத்தா தான் அந்த நாள எடுக்க முடியும். அந்த நாள எடுத்தா தான் அந்த மாசம் வருஷமா மாறும். ஃபர்ஸ்ட் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அப்பயே பண்ண ஆரம்பிச்சுடுங்க. பட் அடுத்து அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா, அடுத்தது ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு டாஸ்க் வச்சுக்கோங்க. அந்த டாஸ்க்க அப்படியே டைரக்ட்டா பண்ணிட்டே இருங்க. அப்படி முடிச்சுட்டீங்கன்னா, அடுத்த டாஸ்க். இந்த மாரி நீங்க வந்து நேரத்த பிஸியா வச்சுட்டே இருக்கணும். அப்படி வச்சுட்டே இருந்தா தான் நேரம் நமக்கு வந்து இருக்கும். இல்லன்னா நாம நேரத்துக்கு அடிமையாடுவோம். கண்டிப்பா நீங்க வந்து டைம வந்து மேனேஜ்மென்ட் பண்ணி, ஓவர் திங்கிங்க அவாய்ட் பண்ணிட்டு, டைரக்ட்டா நம்ம செயல்பட்டோம்னா, கண்டிப்பா இந்த பிரச்சனைய அவாய்ட் பண்ணிடலாம். கண்டிப்பா யாருமே வந்து தோ தோக்குறதோ, இந்த ஓவர் திங்கிங்கோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடலாம். கண்டிப்பா டைம வந்து நமக்கானது. அத நீங்க பயன்படுத்திக்கோங்க.